வணக்கம், நான் உங்கள் அபிஜித். கடந்த முறை சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது அவருடைய கைதை கண்டித்தும் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாகவும் பல தரப்பிலிருந்து குரல்கள் என்பது எழுந்துச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் கூட சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசினார். ஆனால் இந்த முறை சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட போது யாரும் அவருக்காக பெரிதாக குரல் கொடுக்கல. அண்ணன் சீமான்கிட்ட இது குறித்து கேள்வி கேட்ட போது கூட பெண் காவலர்களை பற்றி தவறாக பேசுனது தப்பு தானுங்க, தம்பி அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டார். அதை கடந்து அவர் பெருசாக எதுவும் அதுக்கு அலட்டிக்கலை. பல தரப்பினர் பார்த்திங்கன்னா இந்த முறை அமைதியாகத்தான் இருக்காங்க. எனக்கு கூட பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட போது மாட்டினாயா அப்படின்ற மாதிரியும் தோணல, அச்சச்சோ பாவம் கைது பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரியும் தோணல. ஏதோ நடக்கட்டும் அப்படின்ற மனநிலை தான் இருந்தேன். ஆனால் இப்போ தொடர்ந்து இந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இவர் பெண் காவலர்களை தவறாக பேசிட்டாருன்னு சொல்லி அவரை கைது செய்து அவர் மீது ஒரு அரசு அடக்குமுறையை ஏவுறாங்க இல்லையா, அது உண்மையிலே கண்டிக்கத்தக்க விஷயம்தான். இந்த பதிவு கூட சவுக்கு சங்கருக்கு ஆதரவானது கிடையாது. இந்த திமுக அரசினுடைய அந்த அராஜக போக்குக்கு எதிரான பதிவு. ஒரு காவலர் ஒரு நபரை கைது செஞ்சுட்டு போய் காவல் நிலையத்தில் வைக்கிறாரு. உண்மையிலே அவர் குற்றம் செய்த நபராகவே இருந்தாலும் அவரையும் பாதுகாக்கிறதுக்காக இங்கே பல சிறப்பு சட்டங்கள் இருக்குது. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா, 100 குற்றவாளிகள் தப்பித்தால் கூட ஒரு நிரபராதி இங்கே தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் தான் அது உருவாக்கப்பட்டிருக்கு. காவலர்களுடைய வேலையை இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் அல்லது குற்றவாளிக்கு எதிரான ஆதாரங்களை எல்லாம் திரட்டி அதை கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுத்து அந்த நபருக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுப்பது தான் காவலர்களுடைய வேலை. அதை விட்டுட்டு நான் கைது பண்ணிட்டேன், நான் காவலர், என்னுடைய ஸ்டேஷனில் அவன் இருக்கா, நான் என்ன ஒன்றும் பண்ணலாம்னு சொல்லி அடித்து சித்திரவதை செய்து அவர் வாயால் வாக்குமூலம் வாங்கினாலும் கூட அந்த வாக்குமூலம் என்பது செல்லாது. இந்த கைதி என்னை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடித்து சித்திரவதை பண்ணி என்னை குற்றத்தை ஒத்துக்க வச்சாங்க, ஆனால் நான் உண்மையிலே குற்றம் செய்யலை அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் சொன்னார்னா நீதிபதி அவர்கள் அந்த கைதி சொல்லக்கூடிய அந்த வாக்குமூலத்தை தான் ஏற்றுக்குருவாங்க. இந்த காவலர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குமூலத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால தான் காவல் நிலையத்தில் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் என்பது செல்லாது. நீதிமன்றத்தில் புதிதாகத்தான் வாக்குமூலங்களை வாங்குவாங்க. இதெல்லாம் கைதியாகவே இருந்தாலும் குற்றவாளியாகவே இருந்தாலும் அவனுக்கும் சில மனித உரிமைகள் இருக்குது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டங்கள் தான். அதே விஷயத்தில் தான் நம்ம சவுக்கு சங்கர் அவர்களுடைய அந்த வழக்கையும் பார்க்கணும். சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவலர்களை பற்றி தவறாக பேசிட்டார், அதை எல்லோருமே நம்ம பார்த்தோம். ஆனால் அதுக்காக 4 காவலர்கள் சேர்ந்து அவரை அடித்து கையை உடைக்கிறது அப்படின்றது எந்த விதத்திலும் ஏற்புடைய விஷயமே கிடையாது. உடனே கேட்கலாம், என்னப்பா அப்புறம் என்னதான் இருந்தாலும் காவலர்கள் இந்த அளவுக்கு பேசினா கோவம் வராதா, அப்புறம் கோவம் வந்து அப்படிலாம் பண்ணத்தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லி காவலர்களுடைய அந்த கோபத்தை நியாயப்படுத்துவோமே. ஆனால் இங்கு காவலர்கள் தான் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவங்க, சட்டத்தை செயல்படுத்தக்கூடியவங்க. அப்போ அவங்க அந்த சட்டத்தை கடைபிடிக்கவே மாட்டாங்களா? இப்போ காவலர்கள் அவங்களுடைய சொந்த வெறுப்பை வச்சு தான் இங்கே செயல்படுவாங்களா? அதே போல் இந்த அரசாங்கமும் அவங்களுக்கு எதிராக யாராச்சும் விமர்சனம் பண்ணிட்டா என்கிட்ட காவல்துறை இருக்குது, நான் எப்படி அடக்குமுறை ஏவுறேன் பாருன்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு தான் செயல்படுவாங்க. அப்படின்னா இங்கே சட்டம் அப்படின்னு ஒன்று எதுக்கு இருக்குது? அப்போ சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்னா இந்த அரசியல்வாதிகளும் இந்த காவலர்களும் அந்த சட்டத்தின் முன்னாடி சமமாக வரமாட்டாங்களா? சாதாரண எளிய மக்களுக்கு மட்டும்தான் இங்கே சட்டமா? நம்ம இப்படி ஒவ்வொரு முறையும் தப்பே பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக அவன் மீது நடக்கக்கூடிய அந்த மனித உரிமை மீறல்கள்லாம் நம்ம ஆதரித்தோம் அப்படின்னா நாளைக்கு அது நம்ம வீட்டு பசங்களுக்கும் நடக்கும், நம்மளுக்கும் நடக்கும். இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ரொம்ப பரவலாக இந்த செய்தி என்பது வந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த பிக் பாக்கெட் அடிக்கிறவன், சின்ன திருட்டு பண்ணுறவங்க, ஸ்ட்ரீட் ரேஸ் ஓட்டுற மாதிரியான பசங்க, இவங்களையெல்லாம் காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் அங்கே பாத்ரூமில் வளைக்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களுடைய கைகளையெல்லாம் உடைச்சாங்க, கால்களை உடைச்சாங்க. அது எல்லாத்தையும் நம்ம செய்திகளில் பார்த்தோம். அப்போ என்ன நினச்சோம், விடியா திருட்டு பயலு தானே, இவங்கெல்லாம் இப்படிலாம் உடச்சா தான் திருந்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்தது. அந்த காவலர்களுடைய அந்த செயலை நகைச்சுவையாக அல்லது அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக நம்ம செயல்பட்டதன் காரணமாக தான் கடந்த 3 ஆண்டுகளில் இந்த காவல் நிலைய மரணங்கள் என்பது மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. போன ஏப்ரல் மாதம் அந்த தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தில் இருந்த அந்த 10 நாட்களில் 4 காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கு. இது குறித்து யாருமே பேசலை. இன்று சவுக்கு சங்கர் அவர்கள் பிரபலமான நபர், அவர் சம்மந்தப்பட்ட அந்த வழக்கு என்பது பிரபலமாக இருக்குது, அதனால் நிறைய பேர் பேசுகிறாங்க, இந்த வெளியே வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாங்க கூட குரலற்ற பலருடைய குரல் என்பது இங்கே வெளியே தெரியாமலே காவல் நிலையங்களில் நசுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த அரச அடக்குமுறையை தான் நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்குறோம். சவுக்கு சங்கர் செய்தது தவறு என்றால் அவர் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை கொண்டு போய் நீதிமன்றத்தில் சமர்ப்பிங்க, அவருக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுங்க, அதை யாரும் மறுக்கலை. அதற்காக உங்ககிட்ட அதிகாரம் இருக்குன்றதுக்காக ஒரு மனிதனை நீங்கள் சித்திரவதை செய்வதை எந்த விதத்திலும் ஏற்றுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் ஏதோ பெண் காவலர்களுக்கு எதிராக பேசிட்டாரு, அவர் கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்றனால மட்டும் இந்த அடக்குமுறைக்கு அவர் உள்ளாகலை. சவுக்கு சங்கர் அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக சமூக வலைதளங்களில் திமுக அரசுக்கு எதிராக பேசி வந்தவங்க. கருணாநிதி குடும்பம் நடத்தக்கூடிய அந்த நிறுவனங்கள், அதன் மூலமாக நடக்கக்கூடிய ஊழல்கள், செந்தில் பாலாஜி செய்த ஊழல், அவர் கட்டின வீடு சம்பந்தமான தகவல்கள், இது எல்லாத்தையும் சமூக வலைதளங்களில் பொது வெளியில் பேசி வெளியே கொண்டு வந்த நபர் தான்.
அதனாலேயே இவர் மேலே ஒரு வன்மம் வச்சுக்கிட்டு தான் இந்த திமுக அரசு என்பது இருந்துச்சு. இப்போ வசமாக சிக்கவும் அவர் மீது தொடர்ந்து வந்து வழக்குகளை போட்டு அவரை முடக்கக்கூடிய வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கு. இது ஏதோ ஒரு சவுக்கு சங்கர் அப்படின்ற ஒரு தனி மனிதனை முடக்குவதற்காக திமுக அரசு வேலை செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடாது. திமுக அரசுக்கு எதிராக யார் பேசினாலும் நாங்கள் இதைத்தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ நீங்கள் சவுக்கு சங்கரை சட்டத்தின்படி ரொம்ப நேர்மையாக கையாண்டிருந்தாங்க அப்படின்னா அவர் கையை உடைக்க தேவையில்ல, அவர் வாட்டில் நீட்டாக கூட்டு போயிட்டு அந்த சாட்சிகளை வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டு அந்த மாதிரி போயிருக்கும். ஆனால் அதில் வந்து யாரும் பயப்பட மாட்டாங்க, ஏன் இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து இந்த திமுக அரசுக்கு எதிராக பேசுவாங்க. ஆனால் அடுத்தடுத்து அவர் மீது வழக்குகளை போட்டு அவரை தொடர்ந்து சிறைப்படுத்தக்கூடிய வேலைகள், சிறையில் வச்சு சித்திரவதை பண்ணக்கூடிய வேலைகள் இதெல்லாம் செஞ்சு மற்ற சமூக ஆர்வலர்களையும் யாரெல்லாம் வந்து இந்த திமுக அரசை எதிர்த்து கேள்வி கேட்கணும், யாரெல்லாம் வந்து இந்த காவல்துறையை செய்யக்கூடிய அராஜகங்களை எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து மிரட்டக்கூடிய ஒரு தோணி தான் வந்து இந்த சவுக்கு சங்கரை கையாளக்கூடிய விதம். இதில் வந்து முழுக்க திமுகவினுடைய வன்மம் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா நேற்று நடந்த சம்பவம் தான். சவுக்கு சங்கர் அவர்களை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணிட்டு வெளியே கூட்டு வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பெண்கள் கூட்டம் இருந்துட்டு சவுக்கு சங்கருக்கு எதிராக ஒரு முழக்கங்களெல்லாம் போடுறாங்க. சவுக்கு சங்கரை கைது செய், சவுக்கு சங்கரை கைது செய்யலாம் போடுறாங்க. அதில் என்ன லாஜிக்னு புரியல. ஆல்ரெடி அவரை கைது பண்ணி தான் நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணி வெளியே கூட்டு போயிட்டு இருக்காங்க. கைது பண்ண நபரை மீண்டும் கைது பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு அவர் போகக்கூடிய வண்டி மீது விளக்கமரம் எரியக்கூடிய வேலைகள்லாம் அங்கே கூட்டமாக இருந்த பெண்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா சவுக்கு சங்கர் பேசுனது இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தா அந்த மீடியா பர்சன் போயிட்டு அந்த கூட்டம்லாம் கலைஞ்சு போகும்போது அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, இப்போ எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுமாமா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைங்க எங்கள் எல்லாத்தையும் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க, நாங்கள் எல்லாருமே வந்தோம் அப்படின்றாங்க. இப்போ விளக்கமாத்தோடலாம் வந்திருக்கீங்களே, யாருக்கு எதிராக நீங்கள் போராட்டம் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு யாருக்கு எதிராக போராட்டம் பண்ண வந்திருக்கோம்னே தெரியல. இப்போ யாருக்கு எதிராக கோசம் போகிறீங்கன்னா, யாரோ பெண்ணை பற்றி தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்கன்னாங்க. யாருமா அதுன்னு கேட்டால் தெரியல. இந்த மாதிரி ஏன் போராட வந்தோம், எதுக்கு போராட வந்தோம் அப்படின்னே தெரியாமல் ஒரு கூட்டத்தை கூட்டி சவுக்கு சங்கருக்கு எதிராக இங்கே பார்த்தீங்களா பெண்களுக்கு எதிராக பேசிட்டாங்க, பாருங்கள் பெண்கள்லாம் வந்து கொந்தளிச்சு போடுறாங்க, இவர் ஒரு சமூக விரோதி அப்படின்ற மாதிரி சித்தரிக்கும் வேலையை இந்த திமுக அரசு செய்யுது. இதை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி பொய்யாக ஆட்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு கூட்டத்தை காமிச்சு அவருக்கு எதிராக ஒரு ப்ரொபகண்டா, ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடிய வேலைகளை இந்த திமுக அரசு செய்கிறதுலே தெரியும். இது வெறுமனே வந்து சவுக்கு சங்கர் அவர் வந்து சட்டத்துக்கு புறம்பாக நடந்துட்டார் அப்படின்றதுக்காக நடக்கிறது கிடையாது. திமுக அரசை வந்து எதிர்த்து பேசிட்டாரு அப்படின்றதுக்காக அவர் மீது தனிப்பட்ட வன்மத்தில் செய்யக்கூடிய வேலைகள். அது சம்மந்தமான காணொலிகள்லாம் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு. அதை நீங்களே பாருங்கள். சவுக்கு சங்கர் யாரு? யாரு பேசுனா? பாப்பா பாப்பா எதுக்கு பாருங்க? எதுக்கு வந்துறீங்க? எதுக்கு வந்துறீங்க? மாத்தி எதுக்கு கூப்பிட்ட? எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு வந்தீங்க? விளக்கமாரோட வந்துறீங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு? எது கூட்டத்துக்கு? யாரு கூட்டு வந்தா? அதை யார் சொன்னா? எப்படி திமுக அவங்களுடைய கூட்டங்களுக்கெல்லாம் ஆளுகளை கூட்டு வருவாங்களோ அதே போல் ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி இங்கே வந்து சவுக்கு சங்கருக்கு எதிராக முழக்கங்களை போட வச்சுருக்காங்க. இதிலிருந்தே தெரியுது இந்த மாதிரியான ஈத்திரமான தரங்கெட்ட வேலைகளை திமுக அரசு மட்டும்தான் பண்ணும். இதிலிருந்தே அவங்களுடைய தனிப்பட்ட வன்மம், அந்த கருணாநிதி குடும்பத்தினுடைய அந்த வன்மம் என்பது தெளிவாக தெரியுது. இந்த மாதிரி அதிகாரம் கையில் இருந்தால் நான் ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு பிரச்சாரத்தை பண்ணுவேன், நான் காவலர்களை வச்சு கைது பண்ணுவேன், நான் வந்து உன்னை ஒரு குற்றவாளி மாதிரி இந்த சமூக வலைதளங்களை முழுக்க சித்தரிப்பேன், என்கிட்ட இருக்கக்கூடிய அல்ல கையில் வச்சு பேச வைப்பேன், பேச வச்சு உன்னை குற்றவாளி ஆக்கி உன்னை தனிமைப்படுத்துவேன், சமூகத்திலேருந்து தனிமைப்படுத்தி உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரியான தோரணையில் இவங்களுடைய செய்யக்கூடிய வேலைகளை நம்ம இன்று கண்டிக்காவிட்டால் நாளை இது நமக்கும் நடக்கும், நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நடக்கும், உண்மையிலேயே இந்த சமூகத்துக்காக போராடக்கூடிய நல்ல மனிதர்களுக்கும் இது நடக்கும். எனவே இன்றே நம்ம இதுக்காக குரல் கொடுத்தாகணும். இங்கே நீண்ட நெடுங்காலமாக நடக்கக்கூடிய இந்த அரசியல் மோதல் அப்படின்றது நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா கெட்டவங்களுக்கு நல்லவங்களுக்கும் நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. கெட்டவங்களுக்கும் தான் இங்கே அரசியல் மோதல் என்பதே நடந்துகிட்டு இருக்கு. இதில் கேள்வி என்னென்னா, யார் ரொம்ப கெட்டவங்க, யார் கொஞ்சம் கெட்டவங்க அப்படின்றது. தேர்தல் நேரத்தில் மக்கள் கொஞ்சமாக தப்பு பண்ணவனுக்கு வாய்ப்பளிக்கிறாங்க. அந்த கொஞ்சமாக தப்பு பண்ணவன் அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பை வைத்துக்கொண்டு மேலும் அதிக தப்புகளை பண்ணுறான். இதுதான் இங்கே நீண்ட நெடுங்காலமாக அரசியல் ரீதியாக நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த குற்றவாளிகள்லாம் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கனால தான் அவங்களுக்கு எதிராக பேசக்கூடியவங்களை சட்டத்திற்கு புறம்பாக இங்கே அடக்குமுறையை ஏவி அவங்களை வாயிலை அடைக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது நாளைக்கு அனைவருக்கும் நடக்கும். மீண்டும் மீண்டும் இந்த குற்றவாளிகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் அவங்கள கேள்வி கேட்கக்கூடிய நல்லவர்கள் எல்லாரையும் தண்டிக்கக்கூடிய வேலைகளை தான் இந்த குற்றவாளிகள் செய்வாங்க. அதற்கு சவுக்கு சங்கரும் இங்கே நடக்கக்கூடிய திமுக ஆட்சியும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு.
இதுதான் என்னுடைய கருத்து. இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீழ்வது நாம் ஆயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.